உடல் அளவுல மனதளவுல ஆணாக இருந்து பெண்ணாக மாறிட்டீங்க. ஆனா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும். சரிங்களா? இப்போ நம்மளுடைய உணர்வுகள் வந்து ஏன் இப்படி மாறுச்சு அப்படிங்கிறதுக்கும் உங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும். இப்போ நீங்க வந்து அங்க ஜெண்டர் மேல் அப்படிங்கிறப்போ அந்த மேல் வச்சுதான் நீங்க உங்களுடைய ஹோரோஸ்கோப் எழுதப்பட்டிருக்கும். நீங்க பிறந்த கொஞ்ச காலத்துல அதுக்கப்புறமா 13 வயதுல நீங்க உங்களுடைய அந்த ஹார்மோன்ஸ் வந்து இந்த ஆணாக பிறந்தவங்களை பெண்ணாக உணர செஞ்சிருக்கும். அப்போ நான் திருநங்கை சகோதரிகளுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது அவங்க பிறந்த அந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் அதை போட்டு பார்க்கும்போது அதில் அவங்க ஆணாக தான் பிறந்திருப்பாங்க. இப்போ ஆணாக பிறக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஹோரோஸ்கோப் வரும் இல்லையா, அந்த ஹோரோஸ்கோப்பில் தான் இந்த ஜாதகர் ஒரு 13 வயதில் அவருக்கு பெண் தன்மை வரும், பெண் போல உணர்வார் அப்படிங்கிறதுலாம் அங்கே இருக்கும். அப்போ அதற்கு சில கிரகங்கள் வந்து வேலை செய்யும். புதன், சுக்கிரன், இப்படி அந்த பெண் தன்மை தரக்கூடிய அந்த அமைப்புகள் அந்த ஜாதகத்தில் இருக்கும். அப்போ நம்ம சொல்லலாம் இதுதான் அவங்களுக்கு காரணம். ஏன்னா சுக்கிரன் தான் பார்த்தீங்கன்னா அந்த நார்மல் லைஃப் ஸ்டைலுக்கு கொஞ்சம் மாறுபட்ட ஒரு லைஃப் ஸ்டைலை அந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம். ஸோ உங்களுடைய பிறப்பப்போ நீங்க ஒரு ஜெண்டர்ல பிறந்திருப்பீங்க இல்லையா, அதுதான் ஜெண்டர். அந்த தேதி, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், அந்த மேல் அப்படிங்கிற ஜெண்டரை போட்டு ஒரு ஹோரோஸ்கோப் வருது இல்லையா, அப்போ ஒரு ராசி, அப்போ ஒரு நட்சத்திரம் இருக்கும் இல்லையா, அதுதான் உங்க வாழ்க்கை முழுவதுக்குமான ராசி நட்சத்திரம். நீங்க பெண்ணாக மாறி நீங்க மனதளவிலும் உடல் அளவிலும் உடை அளவிலும் நீங்க பெண்ணாக மாறிடுறீங்க. அது வந்து உங்களுடைய மாற்றத்தை வந்து நீங்க செயல்முறைப்படுத்துறீங்க. அதுக்காக டக்குன்னு உங்க ராசி நட்சத்திரம் மாற போறது இல்லை, உங்க குணாதிசயங்கள் மாற போறது இல்லை, உங்க வாழ்க்கை சூழல்கள் அது சார்ந்துதான் இருக்க போகுது. அப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் நிச்சயமா திருநங்கை சகோதரிகளுக்கும் அப்படியே பொருந்தி போகும்.